வணக்கம். இந்திய நாடாளுமன்றத்தில் இன்று ஒரு முக்கிய விவாதம் நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆற்றிய உரை பெரும் அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவையில் பட்ஜெட் மற்றும் இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் குறித்த விவாதத்தில் ராகுல் காந்தி பங்கேற்று பேசினார். அவரது ஒவ்வொரு வார்த்தையும் ஆளும் அரசை நோக்கி பாய்ந்தன. அவரது உரையில் மிகவும் சர்ச்சைக்குள்ளான மற்றும் வைரலான வரிகள் இவைதான். இந்தியாவை விற்க உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? நீங்கள் எங்கள் தாயான பாரத மாதாவை விற்றுவிட்டீர்கள். நாட்டின் இறையாண்மையை மோடி அரசு அமெரிக்காவிடம் அடகு வைப்பதாக அவர் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இது ஒரு சாதாரண விமர்சனம் அல்ல, நாட்டின் பாதுகாப்பு குறித்த கவலை என்றார். சமீபத்தில் கையெழுத்தான இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை அவர் முழுமையான சரணாகதி என்று வர்ணித்தார். இது இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்கும் ஒரு சதித் திட்டம் என்றார். இந்த ஒப்பந்தம் ஒருதலைப்பட்சமானது என்றும் அமெரிக்காவின் லாபத்திற்காகவே இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் வாதிட்டார். இந்தியாவின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு குறித்து அவர் பெரும் கவலையை வெளிப்படுத்தினார். அமெரிக்காவின் கட்டுப்பாடுகளுக்கு இந்திய அரசு அடிபணிந்து விட்டதாக அவர் தெரிவித்தார். ரஷ்யா அல்லது ஈரானிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதை அமெரிக்கா இனி தீர்மானிக்கும் என்றும் இது நமது சுதந்திரமான வெளியுறவுக் கொள்கையை சீரழிக்கும் என்றும் கூறினார். இந்த ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயிகள் மிக மோசமாக பாதிக்கப்படுவார்கள் என்று ராகுல் காந்தி எச்சரித்தார். அமெரிக்க விவசாய பொருட்கள் இந்திய சந்தையை ஆக்கிரமிக்கும் என்றார். ஏற்கனவே நெருக்கடியில் இருக்கும் இந்திய விவசாயிகளை இயந்திரமயமாக்கப்பட்ட அமெரிக்க பண்ணைகளுடன் போட்டியிட வைப்பது அவர்களை அழிப்பதற்கு சமம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் ஜவுளித்துறை முற்றிலுமாக சிதைந்துவிடும் என்று அவர் அச்சம் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் இந்திய தொழிலாளர்களின் வேலைவாய்ப்பை பறிக்கும் என்றார். கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கும் இந்த துறை வெளிநாட்டு போட்டிகளால் நசுக்கப்படும் என்று அவர் மக்களவையில் விரிவாக பேசினார். தரவு இறையாண்மை குறித்து ராகுல் காந்தி ஆற்றிய உரை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. தரவு என்பது இன்றைய காலத்தின் புதிய பெட்ரோல் என்று அவர் கூறினார். இந்தியாவின் 1.4 பில்லியன் மக்கள் உருவாக்கும் தரவுகள் இந்தியாவின் சொத்து. அதை அமெரிக்க நிறுவனங்களுக்கு இலவசமாக அரசு தாரை வார்த்துள்ளதாக அவர் சாடினார். இந்தியா தனது மக்கள் தொகை மற்றும் தரவு வலிமையை கொண்டு சமமான நிலையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அமெரிக்காவின் நிபந்தனைகளை அப்படியே ஏற்கக்கூடாது என்றார். வரி விதிப்புகளில் உள்ள முரண்பாடுகளை அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்க பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்ட அதே வேளையில் இந்திய பொருட்களுக்கு வரி உயர்ந்தது ஏன் எனக் கேட்டார். பிரதமர் மோடி சில நெருக்கடிகளுக்கு பயந்துதான் இந்தியாவின் எதிர்காலத்தை சரணடையச் செய்துள்ளார் என்று ராகுல் காந்தி பகிரங்கமாக தெரிவித்தார். இது அவையில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. பாஜகவின் நிதி கட்டமைப்பை பாதுகாக்கவே இந்தியர்களின் எதிர்காலம் அமெரிக்காவிடம் பலியிடப்படுவதாக அவர் தனது உரையில் மிக காட்டமாக தெரிவித்தார். மத்திய பட்ஜெட் 2021-2027 குறித்து பேசிய அவர் இதில் எவ்வித ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் இல்லை என்று கூறினார். இது வெறும் காகித அறிக்கை மட்டுமே என்றார். நாட்டின் உண்மையான பொருளாதார சவால்களை சந்திக்க இந்த பட்ஜெட் தவறிவிட்டதாக அவர் கூறினார். எதிர்கால வளர்ச்சிக்கு இதில் வழியில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். ராகுல் காந்தியின் இந்த குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு அமைச்சர்கள் கடுமையாக மறுத்துள்ளனர். இவை அனைத்தும் ஆதாரமற்ற கற்பனைகள் என்று அவர்கள் பதிலளித்துள்ளனர். இந்த விவாதத்தால் நாடாளுமன்றத்தில் பெரும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதங்கள் நடந்தன. விவாதம் நீண்ட நேரம் நீடித்தது. ராகுல் காந்தியின் இந்த ஆக்ரோஷமான பேச்சு இந்திய அரசியலில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்க்கட்சிகள் தற்போது மிகவும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றன. ராகுல் காந்தியின் உரை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.